முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் 25/12/2023 அன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஏ. சாய் ஜே. சரவணகுமார் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு வி. ஆறுமுகம் என்கிற ஏகேடி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.எஸ்.பி. என்கிற ரமேஷ் அவர்கள் மற்றும் யு. லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் புதுவை முதியோர் பராமரிப்பு சங்கம் சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கலையரங்கில் 27/12/2023 அன்று கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு க. ஜெயக்குமார் அவர்கள், அரசு கொறடா திரு வி. ஆறுமுகம் என்கிற ஏகேடி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ரமேஷ் என்கிற கே.எஸ்.பி. அவர்கள், சமூக நலத்துறை இயக்குனர் திரு ஏ. குமரன் அவர்கள், பான்கேர் செயலர் திரு எஸ். ஸ்ரீதர் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சர்வதேச முதியோர் தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மூத்த குடிமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இலவச கண்கண்ணாடிகளும் யோகா விரிப்புகளும் வழங்கப்பட்டன. மூத்த குடிமக்கள் திரளாக இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதியோர் பராமரிப்பு சங்கம் நடத்துகின்ற இந்த சர்வதேச முதியோர் தின விழாவில் கலந்து கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய சர்வதேச முதியோர் தின விழா கொண்டாடப்போவது வழக்கம். நம்முடைய புதுச்சேரியில் நம்முடைய முதியோர் பராமரிப்பு சங்கமானது இந்த விழாவினை நடத்தி கொண்டு வருகின்றது. இந்த சங்கம் அரசால் தொடங்கப்பட்டது. அரசு நிதி உதவி அளித்து வருகிறது. ஏற்கனவே 23 ஆண்டுகள் சொன்னாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ முதியோர்கள் வயதானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுவது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இப்போ முதியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பெரியவங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற ஒரு பொறுப்பை மற்றும் கற்றுக் கொடுப்பவர்களே அவங்க தான். ஏன்னா முதியோர்களும் அந்த குடும்ப தலைவராக இருக்காங்க, இந்த சமுதாயத்தில் தலைவராக இருக்காங்க. அவருடைய அனுபவம், அறிவு நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கின்றது. அரசாங்கமும் நம்ம முதியோர் தேவையான உதவியை செய்து கொண்டு வர வேண்டும் என்ற நிலை நிச்சயம் உண்டு. அது நம்முடைய அரசானது நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போது 55 வயசுல இருந்து முதியோர் உதவி கொடுக்குற ஒரே மாநிலம் பார்த்து நம்ம தான், புதுச்சேரி தான். அப்போ கேட்டாங்க, 55 வயசு எப்படி, 60 வயசுக்கு கவர்மெண்ட் சர்வீஸில் இருப்பாங்க, 55 வயசு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லாதவங்க, அரசாங்கம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்குலாம் 55 வயசுல அவசியம் தேவைப்படும், உதவி தேவைப்படும். நான் புதுச்சேரி கொஞ்சம் தளர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அறிவுமையை அப்படி சொன்னாங்க. அதே சமயத்தில் வயது அதிகமானவங்களுக்கும் 80 வயசு மேலவங்களுக்கும் இன்னும் கூடுதலாக ஒரு நிதி தேவைப்படும். இப்போது 55 வயது 60 ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யணும், கொஞ்சம் சம்பளம் கூட வாங்குவாங்க. ஆனால் 80 வயசு 90 வயசு 75 வயசு மேலே உள்ளவங்களுக்கு வாங்க முடியாது. ஆனால் அவங்க தனியாக உதவி அதிகமாக கொடுக்கணும். நம்ம அந்த உதவித்தொகையை வழங்கி வருகிறோம். அந்த உதவித்தொகை அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் பிள்ளைங்க கூட சரியாக கவனிக்கலனாலும் அந்த அரசாங்க உதவித்தொகை வைத்துக்கொண்டு அவங்க நிம்மதியாக கொஞ்சம் சாப்பிட்லாம். அதே சமயத்தில் இந்த உதவித்தொகையை வீட்டில் உங்கள்கிட்ட கொடுத்தாலும்
இப்போ பென்ஷன் வாங்க எப்படி அவங்கள ஒரு மரியாதை நாங்கள் கையில் காசு செலவு பண்ணிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த உதவித்தொகை வீட்டில் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்களும் நம்ம அப்பா காசு கொடுக்குறாரு, ஒரு 2000 3000 கொடுக்குறாரு, அப்போ அவங்களுக்கு அது தேவையான உதவி நம்ம செய்யணும், நம்ம சாப்பாடு போகணும், அவங்களுக்கு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படும். அதுதான் அரசாங்கம், நம்முடைய அரசாங்கமானது முதியோர்களுக்கான உதவித்தொகையை மாதந்தோறும் சரியான குறிப்பிட்ட நேரத்தில் இப்பொழுது வழங்கி கொண்டு வருகின்றது. உதவித்தொகை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம், சரியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வழங்கி கொண்டு வருகின்றோம். அதில் எந்த குறையும் வைக்கிறதே கிடையாது. நான் இப்போ கூட முன்னே நிறைய தங்கி போச்சு. இந்த அரசு பொறுப்பேற்றது 16,000 பேருக்கு ஒரே சமயத்தில் போட்டோம். ஒரு உதவி 26 மொத்தமாக 26,000 பேர் போட்டிருப்போம். பல ஆண்டுக்கு போடவே இல்லை. இப்போ 55 வருஷம் கொடுத்தவங்களுக்கு 60 வயசு ஆகி போய் 10 வருஷம் போனால் 60 வயசு ஆகிடும். அதுதான் 55 வயசு வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கணும், விண்ணப்பம் கொடுத்த உடனே அவங்களுக்கு முதியோர் வழங்கணுன்ட்டு அரசு முடிவெடுத்து இப்பொழுது வழங்கி கொண்டு வருகின்றது. குறித்த நேரத்தில் வழங்க வேண்டும், அளவழிக்கூடாது அவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கணக்கில் சென்றடை பணம் அப்படின்ட்டு செய்வோம். அது மட்டும் இல்லாது நம்ம இந்த சங்கத்தின் மூலமாக அதாவது ஒன்றா கூடி பேசும்பொழுது மனசு சந்தோஷமாக இருக்கும். கலந்து பேசினாலே தனக்கு ஒரு மனசில் இவங்க இந்த நல்லா இருக்கணும் போகிறீங்களா அப்படி கலந்து என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படிலாம் பேசும்பொழுது மனசில் ஒரு பாரம் குறையும் பொழுது உடம்பு நல்லா இருக்கும். அதுக்கு இந்த பராமரிப்பு சங்கம் ஒரு மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சில நேரத்தில் விளையாட்டு அங்கேயே கூட தங்கி போய் நேரம் விளையாடலாம், பார்க்கலாம், பேசலாம் அப்படின்றதுக்கும் செய்தித்தாள்கள் அது மாதிரி கொண்டு அவர்கள் அந்த செய்தித்தாள் படிச்சுட்டு போய் பேசுகிறது, இது மாதிரி ஒரு கலந்து பேசினாலே நம்ம மனசில் உள்ள பாரம் குறையும். அதுக்கு இந்த சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அது மட்டும் இல்லை, சில கருவிகள்லாம் வழங்கணும், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, பயிற்சி அதுக்கு கூட ஏற்பாடு செய்திருக்காங்க. கண் பரிசோதனை செய்து கண்ணாடி வழங்குறது இதையும் செய்துட்டு இருக்காங்க. அது மாதிரி பல வகையில் நம்முடைய சங்கமானது பல உதவிகளை முதியோர்களுக்கு செய்து கொண்டு வருகின்றது. அதுக்கான நிதி அரசானது கொடுத்து கொண்டு வருகின்றது. அது பெரியவர்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த கடமையை பிள்ளைகள் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு முதியோர்களுக்கு பராமரிக்க முதியோர்களுக்கு உதவி செய்ய அவனுடைய மனதிலும் இருக்க வேண்டும். இளைஞருடைய மனதில் அது நிச்சயமாக இருக்க வேண்டும். முதியோர்களுக்கு தேவையான உதவியை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டியவர்கள் வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் அவருடைய அனுபவம் அறிவு நமக்கு பெரிய பயனுள்ளதாக வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்களுடைய அறிவு மிக முக்கியமான ஒன்று. சில பழமொழிகள்லாம் யார் மூத்தம் பெரியவங்க சொல்லி வச்ச பழமொழி தான் நீங்கள் நமக்கு உதவி கொண்டு இருக்கின்ற வாழ்க்கை சிக்கமாக அந்த பழமொழி இப்படி வாழ்ந்தாலே வாழ்க்கை செம்மையாக நல்லா இருக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி தருவர்கள் முதியோர்கள். அவரை பராமரித்து கவனிக்க வேண்டும். அதை வலியுறுத்துவதுதான் நம்முடைய இந்த முதியோர் தின விழா, சர்வதேச முதியோர் தின விழா. இது உங்கள் அனைவரும் சந்தித்த நான் மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுடைய அரசு எப்பொழுதும் பெரியவர்களுக்கு முதியோர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் நம்புகின்றேன். 11,600 பேர் இருக்காங்க, நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகள் நிச்சயமாக அந்த அரசு செய்யும். மத்திய அரசின் நகர ஆட்சி மொழி செயல்படுத்தும் குழுவின் சார்பாக இந்தி இருவார விழாவை முன்னிட்டு 18/9/2023 முதல் 3/10/2023 வரை புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போட்டிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய அரசு அதிகாரிகள், பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவு விழா 28/12/2023 அன்று புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் அவர்கள் மற்றும் நகர ஆட்சி மொழி செயல்படுத்தும் குழுவின் செயலாளர் டாக்டர் குசாகுமார் சாஹா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார்கள்.
புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தேசிய நுகர்வோர் தின விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் 27/12/2023 அன்று நடைபெற்றது. விழாவில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குனர் திரு ச. சத்தியமூர்த்தி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று புதுச்சேரி மாநில தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு A.K. சாய் ஜே. சரவணகுமார் அவர்கள் முன்னிலை வகித்தார். முன்னாள் IAS அதிகாரி திரு சுந்தரவடிவேலு அவர்கள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை துணை இயக்குனர் திரு தயாளன் அவர்கள் குடிமைப்பொருள் அதிகாரிகள், ஆய்வாளர்கள், ஊழியர்கள் மற்றும் சுய உதவி குழுவினர், நுகர்வோர் அமைப்பினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் IAS அதிகாரி திரு சுந்தரவடிவேலு அவர்கள் பேசுகையில், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் இந்த நாள். அதன் நினைவாக ஒவ்வொரு வருடமும் இன்றைய தினத்தை, அதாவது டிசம்பர் 24 நுகர்வோர் தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடுகிறோம். 1986 அந்த சட்டம் வந்தாலும் கடந்த 2019 ஆண்டில் அந்த சட்டம் ஒரு மிக விரிவாக மாற்றம் செய்யப்பட்டு நுகர்வோர்களுக்கு மேலும் பல உரிமைகள், சலுகைகள் போன்றவை அளிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கடந்த வருடம் 1920 ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது. இதன் மூலம் நுகர்வோர்களுக்கு பல உரிமைகள், அதாவது தன்னுடைய ஏதாவது குறைகள் இருந்தால், நுகர்வோர் சம்பந்தமான குறைகள் இருந்தால், தாங்கள் வாங்கும் பொருட்களில் ஏதாவது குறைகள் இருந்தால், தாங்கள் பெறும் சேவைகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை எளிதாக தீர்த்து கொள்ளும் வகையாக இந்த 2019 சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் எஸ். முத்துவேலு அவர்கள் பேசுகையில், நுகர்வோர் உரிமைகள் தின விழா நாடு முழுவதும் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று புதுச்சேரி அரசு இந்த விழாவை நடத்தி வருகிறார்கள். இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், நுகர்வோர் என்றால் யார், நுகர்வோர் யாருன்னு நம்மளே தெரிஞ்சிக்காமல் பொதுமக்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. எல்லோருமே நுகர்வோர்கள் தான். யாரெல்லாம் ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குகிறாங்களோ எல்லாருமே நுகர்வோர் தான். அந்த நுகர்வோர்கள் வாங்கும் பொருட்களிலோ இல்லை சேவைகளிலோ குறைபாடு இருந்தால் அந்த குறைகளை தீர்க்கறதுக்காக தான் இந்த நுகர்வோர் விவகாரங்கள் துறையே அமைந்திருக்கிறது. இதிலேருந்து அதிக விலை கொடுத்து வாங்குகிற நகைகள்லேருந்து சின்னதாக வாங்குகிற நீங்கள் ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே உட்படும். அதில் தினம் நம்ம நுகர்வோர். அதில் ஏற்படுகிற சிக்கல்களை நாம் எப்படி கையாள்வது என்பது தான் உங்களுக்கு கிடைக்கும் பலனாக இருக்கும். வியாபாரிகளும் வர்த்தகர்களும் பொதுமக்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக தான் இந்த நுகர்வோர் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு, அது காலகட்டத்திற்கு ஏற்ற போல், என்ற நவீனமயமான உலகத்துக்கு ஏற்ற போல் 2019 ஆண்டு புதிய சட்டமாக வந்து 20 செயல்பாட்டுக்கு வருகிறது. இங்கு வழக்குகள் கிட்டத்தட்ட மாவட்ட ஆணையத்தில் நாங்கள் பொறுப்பேற்புக்குள்ளே 360 வழக்குகள் இருந்தன. இந்த வருஷம் வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு 80 வழக்குகள் வந்திருக்குங்க. மொத்தம் இந்த வழக்குகளில் 140 வழக்குகளில் இந்த 9 மாதங்களில் இந்த மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. அது இல்லாமல் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு அது நிறைவேற்றப்படாமல் உள்ள EP வழக்குகளையும் ஒரு 20 வழக்குகள் மேலே பணத்தை பொதுமக்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்துக்கொள்ளும். சமீபத்தில் கூட ஒரு வழக்கில், இன்சூரன்ஸ் வழக்கில், ஒரே வழக்கில் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க இந்த நுகர்வோர் மாவட்ட ஆணையம் ஏற்பாடு செய்து அதை வழங்கினார்கள். இப்படி பல்வேறு வழக்குகள் கையாளப்பட ஏதுவாக இந்த ஆணையத்தை செயல்பட வைத்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை முதல்வருக்கு தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த ஆண்டுடைய தலைப்பாக இணைய வர்த்தகத்தில் இந்த சகாப்தத்தில் எப்படி நுகர்வோர்களை பாதுகாக்கிறதுன்றது தான் இன்றைய இந்த ஆண்டினுடைய தலைப்புங்க.
இணைய வர்த்தகம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பொதுமக்களும் நேரடியாக கடைக்கு சென்றோ, நேரடியாக வங்கிக்கு சென்றோ, நேரடியாக நிறுவனங்களுக்கு சென்றோ நாம் வந்து பொருட்களை பெறுவதோ சேவைகளை பெறுவதோ தவிர்க்கப்பட்டு எல்லாமே ஆன்லைனில் மேக்ஸிமம் வந்து போச்சு. இந்த ஆன்லைனில் வரக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி கையாளுறது, அதற்கு என்ன பாதுகாப்புன்றது தான் இந்த ஆண்டினுடைய தலைப்பாக வச்சுருக்காங்க மத்திய அரசாங்கம். அதில் வந்து குறிப்பாக ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கம்பெனி பற்றி ஒரு பொருளை பற்றி ஒரு விளம்பரம் வரும். அதில் வந்து நம்ம பார்ப்போம், அந்த ப்ராடக்ட்டை பார்த்த உடனே மேலே வந்து ஸ்டார் ரேட்டிங் 4 போட்டிருப்பாங்க, 5 போட்டிருப்பாங்க. அது யார் கொடுக்குறதுன்னு யாருக்காவது தெரியுங்களா? நம்மள பல பேருக்கு தெரியாது. அதற்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் இருக்குது. ஆனால் இவங்களாவே ஒரு ரிவ்யூஸ் வந்து அந்த கம்பெனிக்கு சாதகமாக வாங்கிட்டு அந்த ஸ்டார் ரேட்டை போட்டுருவாங்க. அதெல்லாம் கண்டு பொதுமக்கள் வந்து உடனடியாக இதில் வந்து 4 ஸ்டார் இருக்குது, நல்ல ப்ராடக்ட்டுன்னு வாங்கிடுவாங்க. குறைபாடுகள் இருக்கும். அதே போல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க வந்து ரிட்டன் பாலிசி கண்டிப்பாக வச்சுருக்கணும். எனக்கு பொருள் பிடிக்குன்னா திருப்பி கொடுத்துடணும், அதை அவங்க வாங்கிக்கணும், மறுக்கக்கூடாது, அந்த பணத்தை திருப்பி வழங்கணும். இந்த ரிட்டன் பாலிசியை அவங்க செய்யாமல் இருந்தால் அது வந்து நுகர்வோருக்கு செய்கிற தீங்கு. அதே போல் அவங்க மிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஃபால்ஸான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து நம்மளை கவரக்கூடாது. குறிப்பாக இப்போ கூட ஒரு வட இந்தியாவில் ஒரு வழக்கில் ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆண்டு எங்களுடைய நிறுவனத்திலேருந்து 50 பேர் இந்த இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வாகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி உண்மையாக என்ன நிஜமாக அதில் ஆராய்ச்சி பார்த்தாக்கா இல்லைங்க. இந்த கன்சூமர் ஆக்டில் இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்குதுங்க, மத்திய ஆணையம். அவங்களுக்கு வந்து இது கோர்ட்டு மூலிமா மக்களுக்கு செய்யக்குள்ள இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குள்ள அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சிசிஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து அந்த விளம்பரத்துங்களை தடுக்கலாம், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் மக்களை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும். நம்ம தெரியாமல் ஏதாவது கை தவறி பட்டுட்டா கூட அதுக்கு அவங்க பணத்தை பிடிச்சிக்குவாங்க. இதில் இன்னொன்று, கடந்த 3 தினங்களுக்கு முன்னே நான் டெல்லியில் ஒரு இதே போல் ஒரு நுகர்வோர் தின விழாவில் கலந்துக்கு போயிருக்கக்குள்ள அங்கே சொன்னாங்க, கூகுள் பேயினுடைய சீஃப் என்ஜினியர் கூகுள் பேவுக்கு ஒரு ஹெட்டு வந்திருந்தாங்க, ஒரு அம்மா சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட பல லட்சம் ஃபேக் டிரான்சாக்ஷனை அவங்க போன வருஷத்தில் மட்டும் கட்டுப்படுத்தியிருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு நம்பர்லேருந்து டிரான்சாக்ஷன் போகுதுனாலே அதை உடனடியாக அவங்களுக்கு அதை தெரிவிக்கிற அளவுக்கு அவங்களுடைய டெக்னாலஜியை வளர்த்துட்டு அதை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண டிரான்சாக்ஷன் நீங்கள் அனுப்புவீங்க, அது போய் சேராது, ஆனால் உங்கள் வங்கி கணக்கிலேருந்து பணம் குறைஞ்சிருக்கும். அதுபோல் நேரங்களில் நீங்கள் உங்களுடைய யூபிஐ நம்பரை பயன்படுத்தி நீங்கள் புகார்களை வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் தெரிவித்தால் அது யார் அந்த பணத்தை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து அதை வாங்கி தரத்துக்கான முயற்சிகள் எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்த வழியிலும் நிறைய தீர்ப்புகள் வழங்குகிறோம். குறிப்பாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாருமே கடையில் பொருள் வாங்கினாலும் சரி, இப்போயாவது ஆன்லைனில் பொருள் வாங்குறதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், அதனால் ஒரு எவிடன்ஸ் இருக்குது. கடைகளில் பொருள் வாங்கும்போது நிச்சயம் நீங்கள் பில் பெறுவது அவசியம், வாரண்டி கார்டு பெறுவது அவசியம். குறைந்தபட்சம் அந்த வாரண்டி பீரியட் முடிகிற வரலையுமாவது அதை நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது குறைபாடுனா உங்களுக்கு நீதி கிடைக்கும். அதே போல் அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது நுகர்வோர்களுடைய நலனுக்காக தான்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இது ப்ரோ கன்சூமர்ஸ் தான், அவர்களுடைய நலனை பாதுகாக்கத்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை மேற்கொண்டு இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் மேட்டர்ஸில் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் போய் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரானிக்கில் பண்ணுறதுக்கும் உங்களுடைய நேரம் மிச்சமாவது. இந்த டெக்னாலஜியால் உங்களுக்கு வந்து கேஷ் வந்து ஃபிசிக்கலாக இல்லாமல் த்ரூ ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நிறைய என்விரான்மெண்டலுடைய பாதுகாப்புக்கும் அது உதவியாக இருக்குதுன்றதுனால தான் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை பெரும்பாலானோர் விரும்புகிறாங்க, அதை மத்திய அரசு ஊக்குவிச்சுன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைனில் நீங்கள் அது வெளிநாட்டு கம்பெனியாக இருக்கலாம், உள்ளூராக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம். இந்த ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ஒரு குறைபாடு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், எங்கு இந்த வழக்கை பதிவு செய்வது? ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டோம், இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து பாண்டிச்சேரியிலே வழக்கு போடலாம், அதுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு, ஜூரிஸ்டிக்ஷன். அதே போல் ஒரு
அடையாளமே தெரியாத ஒரு வியாபார நிறுவனம் ஒரு விளம்பரத்தில் ஆன்லைனில் ஏற்ற முடியுங்க. அதே போல் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஏற்கனவே சொன்ன போல் லாங்குவேஜ் பேரியர். ஒருத்தருக்கு தமிழ் தான் தெரியும், ஆனால் அவன் கொடுக்குற ஆன்லைனில் கொடுக்குற விளம்பரத்தில் வந்து இந்தியோ இல்லை ஆங்கிலமோ இருக்கக்குள்ளே அவங்கள தவறுதலாக அது கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லாங்குவேஜ் பேரியரையும் அந்த ட்ரேடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ரெண்டாவது, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் காமர்ஸில் பண்ணக்குள்ள உங்களுடைய டேட்டாவை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த ப்ரைவேசியை வந்து அவங்க பர்சனல் டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது சட்டத்தில் இருக்குதுங்க. இந்த மாதிரி காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப் ஆன காலகட்டத்தில் நம்மளுக்கு பல நன்மைகளை பயத்தாலும் கூட செக்யூரிட்டி டிஸ்அட்வான்டேஜ் அதில் இருக்குதுங்க. அதை விழிப்புணர்வாக நாம் பார்த்து அதுக்கேற்ற போல் ப்ராடக்ட்டுகளை வாங்கணும். இந்த விதத்தில் காமர்ஸ் வந்து இந்திய அரசாங்கம் இந்த மாநாட்டில் பேசக்குள்ளே சொல்கிறாங்க, அமெரிக்கா, சைனா, யூரோப் கண்ட்ரிஸ், அதுக்கு அடுத்தது இந்தியா தான் அதிகப்படியான ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறாங்க. அப்படின்னுக்குள்ளே அவங்க கூட காம்பீட் பண்ணி அதுக்கேற்ற போல் புதிய விதிமுறைகளை நம்ம மத்திய அரசாங்கம் உருவாக்கி மாநில அரசுங்களுக்கு வழங்கி வருகிறது. முதல்ல வந்து அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஜான் கென்னடி என்ற அதிபர் தான் முதல்ல நுகர்வோர்ன்றது எவ்வளோ முக்கியமானது அந்த ஒருக்குன்னு ஒரு நாளை குறிப்பிட்டு மார்ச் 15ஆம் தேதி கொண்டாடுறாங்க, நம்ம டிசம்பர் 24ஆம் தேதி கொண்டாடுறோம். அந்த அளவுக்கு இது சிறப்பான ஒரு துறைன்றனால தான் இந்த துறைக்கு மொத்தம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களாக 610 நீதிமன்றங்கள் செயல்படுது. அதே மாதிரி மாநில நுகர்வோர் நீதிமன்றங்களாக 35 நுகர்வோர் நீதிமன்றங்கள் செயல்படுது. அதே போல் தேசிய ஆணையம் செயல்படுது. இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா இதனோட நன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றதுனால தான் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அதிகாரிகளாகிய உங்களுடைய கடமை, நீதிமான்களாகிய உங்கள் கடமை, அதே போல் அமைச்சர்களாகிய எங்களுடைய கடமை இருக்குது. 2 கோடி ரூபாய்க்கு உண்டான வழக்காக இருந்தால் அதை வந்து மாநில நகரத்தில் இருக்கிற நீதிமன்றம் விசாரிக்கலாம். அதே மாதிரி 2 கோடிக்கு மேலே போச்சுன்னா 2 கோடி வரைக்கும் நம்ம மாநிலத்தை நுகர்வோர் மன்றங்கள் விசாரிக்கலாம். 10 கோடிகளுக்கு மேலே போச்சுன்னா அதை தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் விசாரிக்கலாம் என்ற ஒரு கட்டமைப்பை சிறப்பாக ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த கட்டமைப்பை எதுக்காக ஏற்படுத்தினா மக்களை தான், எல்லாமே மக்களுக்காக தான் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். எல்லா சட்டங்கள் இயற்றப்படுவதும் யாருக்காகனா மக்களாகிய நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டணும். கேட்குறவங்க கேள்வி கேட்டால் தான் தயாரிக்கிறவங்க கரெக்டாக தயாரிப்பாங்க. ஏன்னா கேள்விகள் கேட்காத வரை இங்கே எந்த வேலையுமே சிறப்பாக நடக்காது. அதனால தான் இந்த நுகர்வோர் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த இதையும் சேர்த்துக்கிறாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டையும் வந்து இந்த நுகர்வோர் நீதிமன்றத்திலே வந்து சேர்த்துருக்காங்க. இந்த ஆக்டையும் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்திலே நம்ம வழக்காக தொடக்கலாம். இந்த வழக்காக தொடர்கிறதுக்கு வந்து வக்கீல்கள் தான் இந்த வழக்கை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. இந்த நுகர்வோராக யார் வழக்கு போடுறாங்களோ அவங்களே வாதாடலாம் நீதிமன்றத்தில். அந்த மாதிரி வெற்றி பெற்ற வழக்குகள் பல உதாரணமாக சொல்லப்படுது. இந்த நுகர்வோர் தேசிய தினமானது வரும் காலங்களில் எல்லா மக்களுக்கும் இந்த நுகர்வோர் என்னன்னா, அது விழிப்புணர்வு என்ன, சட்டங்கள் என்னன்னு தெரியணும். புதிய பாரதம் உண்டாக வேண்டும், வெல்க பாரதம் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய குடிபொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை நடத்துகின்ற இந்த தேசிய நுகர்வோர் தின விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கூறியமைக்கனுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நுகர்வோர்கள் யார் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நாமும் ஒரு நுகர்வோர், ஒரு வகையில் ஒரு நுகர்வோர். குழந்தையிலிருந்து பெரியவர் வரை யாரெல்லாம் பொருள் வாங்குகிறோம் சேவையை பெறுகின்றார்களோ அவர்களெல்லாம் நுகர்வோர்கள் தான். அவர்களுக்கு குறைகள் இருந்தால் அதை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை, அது அவசியம். ஒரு நியாயமான வர்த்தகம் என்பது முக்கியமான ஒன்று. வியாபாரிகள் நியாயமாக வர்த்தகம் செய்வது, வணிகம் செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. வியாபாரம் சொன்னாலே ஒரு கொஞ்சம் லாபம் எதிர்பார்ப்பாங்க. முதல் வைக்கிற கொஞ்சம் லாபம் எதிர்பார்ப்பது வழக்கம். இல்லைன்னா வியாபாரம் செய்ய மாட்டாங்க. எல்லாவற்றிலும் சரி, எல்லா செயலும் சரி, கொஞ்சம் லாபம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிகமான லாபத்திற்காக ஏமாற்றக்கூடாது. இல்லை, ஏமாற்றக்கூடாது. நாமும் ஏமாறக்கூடாது. நம்ம ஏமாறும் பொழுது தான் அதிகமாக ஏமாற்றுவாங்க.
அப்போது நாம் அதிகமாக ஏமாறக்கூடாது. அப்படி நம்மளை ஏமாற்றி இருந்தால் அது நமக்கு தெரிய வந்தால் அதற்கான ஒரு தண்டனை அப்படின்னு சொன்னால் என்ன, அதுக்கு ஒரு விலை மறுபடியும் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். சொன்னீங்கள்ல, ஒரு பிஸ்கட்டுக்கு 1,00,000 கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இதில் ஒரு பாக்கெட்டு ஒரு பிஸ்கட்டு, அது இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க ஒரு சின்ன பிஸ்கட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அலட்சியம் இல்லாமல் அவங்க நீதிமன்றத்துக்கு அணுகி அந்த நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கு அணுகி 1,00,000 வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அது என்ன அதோட முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் தெரிந்து செய்திருக்கிறார். மற்றவர்கள் தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அங்கே சென்றிருக்கின்றனர் என்பது தான் உண்மை. அப்போது வணிகத்தில் நியாயமான வணிகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால் இது போன்ற கருத்துக்கள் இன்றைக்கி எனக்கு ரொம்ப உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான குறைதீர்வு நுகர்வோர் ஆணையத்தை நாம் புதுச்சேரியில் ஏற்படுத்தியிருக்கிறோம், உண்டாக்கியிருக்கிறோம். பல ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தது. இப்போ அதுக்குரியவர்களை எல்லாம் நியமித்து அது செயல்பட வைத்திருக்கின்றோம். இப்போ சொன்னாங்க இப்போ 4 கேஸ் தான் அதில் இருக்குது, 4 வழக்கு தான் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறைய அந்த மாதிரி வழக்குகள் தேங்கி இருந்து அதெல்லாம் தீர்த்து வைத்திருக்காங்க. மாவட்ட அளவும் சரி, இப்போ மாநில அளவும் சரி தீர்த்து வைத்திருக்காங்க. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த குறைகளை தீர்ப்பதற்கு அந்த ஆணையம் அமைப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை எங்களுடைய அரசு செய்திருக்கின்றது. அப்போது சாதாரண எந்த சிரமமும் இல்லாமல் நம்ம நுகர்வோர் அவருடைய குறைகளை சுட்டி காட்டி அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை சுட்டி காட்டி அதற்கு உரிய அந்த என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை தாம் பெற வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளாத அவருக்கு தேவையானது இழப்பீடு அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அதனை பெற வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அந்த அவசியத்தை வலியுறுத்துவது தான் இந்த விழாவுடைய நோக்கம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி பள்ளிகள் தோறும் நடத்தலாம். ஏதாவது ஒரு மாலையில் ஒரு கொஞ்ச நேரம் நம்முடைய சொன்னாங்க இவங்கெல்லாம் சொன்ன செய்திகள் அவர்களுக்கு சென்றடைகின்ற வகையில் ஒரு மாதத்துக்கு ஒரு பள்ளிக்கு செல்லலாம், கிராமங்களுக்கு செல்லலாம், ஊர்திகள் வாயிலாக விளம்பரங்கள் செய்யலாம். இப்போ நம்ம நாடக கலைஞர்லாம் இருக்காங்க, அவர்கள் மூலமாக சிறிய நாடகங்கள் வாயிலாக கிராமங்களில் அந்த செய்தியை கொண்டு செல்லலாம். இதெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் தான் இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதை நடைமுறைப்படுத்துவது என்பது நம்முடைய அரசுடைய கடமை. அது நிச்சயமாக நம்முடைய துறை செயல்படுத்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் நம்முடைய புதுச்சேரியை பொறுத்தவரை வணிகம் என்பது இப்போ சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்ற ஒரு இடமாக புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் வணிகம் அந்த வர்த்தகம் மிக முக்கியமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. வியாபாரத்தின் மூலமாக புதுச்சேரி நடைபெறுகின்ற வியாபாரத்தின் மூலமாக நமக்கு அதிகமான இப்பொழுது நிதி வருவாய் வந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நம்முடைய எண்ணம். அதனால் சரியான நிலையில் வணிகம் என்பது சிறப்பாக புதுச்சேரியில் இருக்க வேண்டும். அதுக்காக தான் புதுச்சேரி நாடி வருகின்ற மக்களும் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த வியாபாரிகளுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைப்பது சரியான நியாயமான நிலையில் நம்முடைய வணிகம் புதுச்சேரியில் இருக்க வேண்டும், வியாபாரம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே குறிக்கொண்டு எப்பொழுதும் தரமான நிலையில் புதுச்சேரியில் பொருள்கள் கிடைக்கின்றது என்பதை உறுதி செய்து நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு இங்கே வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை வாழ்த்தினை கூறி வாய்ப்பு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.